சனி பகவான் எடுத்துக்கிட்டிங்களானே அவர் நம்முடைய முன்னோருடைய அம்சம் தான். ஸோ அவர் அந்த உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுதே நம்முடைய முன்னோர்கள் எடுத்ததாக ஐதீகம். அதே மாதிரி தர்ப்பணம் கொடுத்து விட்ட பிறகு அனைவருமே வீட்டில் மதியம் 12 மணி அந்த மணி அளவில் என்ன பண்ணும் அப்படின்னா அவர்களுக்கு இதே மாதிரி தலைவாழை இலை போட்டு நம்மளுடைய முன்னோர்களை வழிபடுவது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி இப்போ இந்த மீன்களுக்கு உணவளிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இப்போ மீன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு மோட்சஸ்தானம்னு நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த 12ஆம் பாவத்தை இயக்கும் பொழுது நமக்கு ஒரு பாவத்தை இயக்கும் பொழுது ஒரு பாவம் என்ன ஆகும் அப்படின்னா அழியும். அப்போ இந்த 12ஆம் பாவத்தை இயக்கும் பொழுது 6ஆம் பாவம் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அழியும். 12ஆம் பாவம் மீன்கள், அந்த மீன்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்து உணவளிக்கும் பொழுது 12ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகுது. அப்போ அதற்கு எதிர்பாவம் 6ஆம் பாவம், அது டீஆக்டிவேட் ஆகும். 6ஆம் பாவம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு கன்னி ராசி குறிக்கும். அது ருண ரோக சத்ருஸ்தானம். அதே மாதிரி கடன், நோய், எதிரி, இது எல்லாமே குறிக்கிறது 6ஆம் பாவம் தான். அப்போ நமக்கு இருக்க